ஆனால் அந்த கட்டை வெட்டும் பள்ளத்திலே பிறந்த காரணத்தினால் எனக்கு கட்டையன் என்றும் எங்கள் குலம் ஆசாரப்படி பொம்மன் என்றும் அந்த பாண்டிய மண்ணிலே பிறந்ததினால் வீரபாண்டியா வீரபாண்டியா அந்த கட்டை வெட்டும் பள்ளத்திலே பிறந்த காரணத்தினால் எனக்கு வீரபாண்டியா கட்டபொம்மா என்ற பெயர் நாமத்தை சூட்டினார்கள் என்னுடைய பாட்டன்மார்களும் தந்தைமார்களும். எனக்கு முன்பதாக துரசிங்க பாண்டியன் பிறந்தான். எனக்கு பின்பு பிறந்து ஒருவன் சில நாட்களவே வாய் பேசாமலே இருந்தானாம். ஆனால் அன்னவனோ ஆவாரம் பூக்கள் எல்லாம் மலரும் பொழுது வாய் பேசிய காரணத்தினால் அன்னவனுக்கு திக்கு விஜயா ஊமத்துறை பாண்டியா என்ற பெயர் நாமத்தை சூட்டினார்கள். அப்பொழுது என்னுடைய தம்பிக்கு ஊமத்துறை பாண்டியா என்ற பெயர் நாமத்தை சூட்டினார்கள். அதற்கு பிறகு எங்களுடன் 6 சகோதரிமார்கள் பிறந்தார்கள். எப்படி என்றால் பொம்மி, தும்மி, பாஞ்சாலி, பராசக்தி, வீரமல்லு, வீர ஜக்கா தேவி என்று 6 சகோதரிமார்கள் பிறந்து விட்டார்கள். அப்பொழுது நாங்கள் எல்லாம் பிறந்தவுடனே என்னுடைய தந்தையாருக்கோ தாழ்ந்த வயதாகிவிட்டது, தள்ளாடும் காலமாகிவிட்டது. ஒரு நாள் வேளையில் அடே கட்டபொம்மா, அடே கட்டபொம்மா, அருகில் வருவாய் என்று அன்போடு அழைத்திருந்தார் என்னுடைய தந்தை. கொண்டு போகமா அருகில் சென்று தந்தையை அழைத்த காரணம் என்னவோ என்று கேட்டேன். அதற்கு அன்னவர் தெரிவித்தார், மகனை கட்டபொம்மா, இந்த இடத்துக்கு சேர வேண்டிய வரி வட்டியை அந்த எட்டப்பன் இடத்திலே கொடுத்து விட்டு வாடா மகனை என்று தெரிவித்தார். தந்தையே, எதற்காக அன்னவனுக்கு கொடுக்க வேண்டும் வரி என்று மறுத்து பேசிவிட்டு ஒரு நாள் வேளையில் நானும் என்னுடைய தம்பி ஊமத்துறை பாண்டியனும் தென் திசை மார்க்கமாக வேட்டைக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது வெகு தூரம் சென்றவுடனே வெள்ள முயலாகப்பட்டது எழுந்து ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த வெள்ள முயலாகப்பட்டதை எங்களுடைய 7 நாய்களையும் பின்பற்றி சென்றது. அப்பொழுது அந்த முயலாகப்பட்டது வெகு தூரம் சென்றவுடனே என்னுடைய 7 நாய்களையும் எதிர்த்து நின்று வாதாடி கொண்டிருந்ததாம். அப்பொழுது என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது, இந்த வெள்ள முயலாகப்பட்டது நம்முடைய 7 நாய்களையும் எதிர்த்து நின்று வாதாடி கொண்டிருக்கின்றது. இந்த இடம் என்னவாக இருக்கும் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு பெயர் செம்மணல் மேடு என்று தெரிவித்தார்கள் அங்குள்ளவர்கள். செம்மணல் மேடு என்று தெரிவித்தார்கள் அங்குள்ளவர்கள். ஆனால் இந்த செம்மணல் மேட்டிலே வாழும் முயலுக்கு இவ்வளவு வீரம் இருந்தால் இந்த மண்ணுக்கு எவ்வளவு வீரம் இருக்கும் என்று அந்த இடத்திலே ஒரு மண் கோட்டையை கட்டினோம். அப்பொழுது செம்மணல் மேட்டிலே ஒரு கோட்டையை கட்டினோம். ஆனால் அந்த கோட்டைக்கு பெயர் நாமம் எப்படி வைத்தோம் என்றால், பாஞ்சை புதரைகள் எல்லாம் நிறைந்திருந்த காரணத்தினால் பாஞ்சை என்றும், குறிஞ்சி மலர்கள் எல்லாம் எடுத்திருந்த காரணத்தினால் குறிஞ்சி என்றும், பாஞ்சாலங்குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சி என்ற பெயர் பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை என்று பெயர் நாமத்தை சூட்டினோம். அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்ததும் 1760 வருடம் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தேன். ஆனால் நான் பிறந்த நாளிலே 9 கம்பளம், 18 தொட்டியம், கொல்லவாறு, சில்லவாறு, வேகிலிவாறு, கம்மவாறு, பாலவாறு, பாலகுரிவாறு, தோக்கலவாறு என்று சொல்லப்பட்ட 9 கம்பளத்திலே உயர்ந்த கம்பளமாக இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலே வாழ்ந்து வருகிறோம். அப்பொழுது இப்படியெல்லாம் வாழ்ந்து வரும் தருவாயிலே என்னுடைய இனத்தானே எட்டப்பான் என்ன செய்து விட்டான் தெரியுமா? அந்த 6000 மைலுக்கு அப்பால் உள்ள ஜாக்சந்துரை வெள்ளைக்காரனுக்கு காட்டி கொடுத்து விட்டான். அப்பொழுது அந்த ஜாக்சந்துரை என்பவனோ எங்களை பலமுறை மீட்டிங்கு என்று அழைப்பு கொடுத்திருந்தார். எங்கெங்கு அழைப்பு கொடுத்திருந்தார் என்றால், வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு, பல்லவரம் என்று சொல்லப்பட்ட அனைத்து இடங்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார். ஆனால் நாங்கள் எங்கும் செல்லவில்லை. கடைசியாக ராமநாதபுரம் எழுகோண சிறைச்சாலைக்கு அழைத்திருந்தான் அந்த ஜாக்சந்துரை என்பவன். எதற்காக என்றால், அங்கு சென்று அனைவரும் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக எங்களை அழைப்பு கொடுத்திருந்தான் அந்த ஜாக்சந்துரை என்பவன். சென்றோம். அந்த ராமநாதபுரம் எழுகோண சிறைச்சாலைக்கு சென்றிருந்தோம். அங்கு சென்றவுடனே என்னையும் எனது தம்பி ஊமத்துறை பாண்டியனை ஒரு அறையிலையும் எங்களுடைய மதியில் சிறந்த மந்திரியை ஒரு அறையிலையும் அடைத்து வைத்து விட்டான் அந்த ஜாக்சந்துரை என்பவன். அடைத்து வைத்துவிட்டு அங்கிருந்த வண்ணமாக என்னிடத்திலே அருகில் ஓடி வந்தான் அந்த ஜாக்சந்துரை என்பவன். என்னிடத்திலே வந்தவுடனே, அடே அடே நீதான் கட்டபொம்மன் என்று கேட்டான் அந்த ஜாக்சந்துரை என்பவன். அதற்கு நான் கேட்டேன், அடே நீதான் ஜாக்சந்துரை என்பவர் என்று கேட்டேன்.
அதற்கு அண்ணவன் கேட்டான், எதற்காக எங்களுக்கு சேர வேண்டிய வரி வட்டி 6-7 வருடமாக எதற்காக கொடுக்கவில்லை என்று கேட்டான் அந்த ஜாக்சந்திர என்பவன். அதற்கு நான் கேட்டேன், யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் கசித்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றமறைத்தாயா? நடவு நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாள் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? அல்லது கொஞ்சம் விளையாடும் எங்களுக்கு பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணிபுரிந்தாயா? மாமானா மச்சானா மானங்கட்டவனை என்று எதிர்த்து பேசிவிட்டேன். அப்படியெல்லாம் நான் எதிர்த்து பேசிய காரணத்தினால் அண்ணவன் என்ன செய்து விட்டான் தெரியுமா? இந்த மறுபடாத மேனியிலே என்னுடைய மடியை பிடித்து இழுத்து விட்டான் அந்த ஜாக்சந்திர என்பவன். என்று ஆச்சரியமாக இருக்கின்றது. என்னுடைய மடியை பிடித்து இழுத்து விட்டான் அந்த ஜாக்சந்திர என்பவன். என்னுடைய தம்பி ஊமத்துறை பாண்டியனுக்கு கண்கள் சிவந்து கடும் கோபம் உண்டாகி, அண்ணா விட்டுவிடுங்கள், இன்னவனுடைய சிரசை நான் இருதுண்டாக வெட்டி வருகிறேன் அண்ணா என்று துள்ளி குதித்திருந்தார். தம்பி சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய தம்பியை நான் தாழ்த்து விட்டேன். அதற்கு பிறகு எங்கள் இருவரையும் அந்த ராமநாதபுரம் எலிகோண சிறைச்சாலையில் அடைத்து வைத்து விட்டு ஓடி சென்றான் அந்த ஜாக்சந்திர என்பவன். ஆனால் அந்த ராமநாதபுரம் எலிகோண சிறைச்சாலையை விட்டு எங்களால் வருவதற்கு ஒரு மார்க்கமில்லை. ஏனென்றால் அந்த கோட்டையை சுற்றிலும் தீட்டு துணிகளை வைத்து சென்றான் அந்த ஜாக்சந்திர என்பவன். அதற்கு பிறகு எங்களுடைய குலம் காக்கும் சக்காதேகப்பட்டது. உடனே சென்றதாம் வல்லநாட்டிற்கு சென்றவுடனே என்னுடைய வளர்ப்பு மகன் பகதூர் வெள்ளையத்தேவன் படுத்து நித்திரை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, அடே பகதூர் வெள்ளையத்தேவா, உன்னுடைய தந்தைமார்கள் அந்த ராமநாதபுரம் எலிகோண சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கின்றார்கள், உனக்கு என்னடா உறக்கம் என்று தட்டி எழுப்பியதாம். அப்படி எழுப்பும் பொழுது எங்களுடைய வளர்ப்பு மகன் பகதூர் வெள்ளைத்தேவன் வெள்ளை புறவி மீது சவாரி செய்து வந்து எங்களுடைய அந்த ராமநாதபுரம் எலிகோண சிறைச்சாலையை சுக்கு நூறாக உடைத்து விட்டு எங்கள் எல்லாம் சிறை மீட்டி கொண்டு வந்திருந்தான் அந்த என்னுடைய வளர்ப்பு மகன். ஆனால் வெகு தூரம் வந்தவுடனே ஆட்களை சரிபார்த்தோம். ஆனால் அனைவரும் இருந்தார்கள். என்னுடைய மதியில் சேர்ந்த மந்திரி ஒருவரை மட்டும் காணவில்லை. உடனே சென்று எனது மாமா பட்டத்து நாய்க்கரிடம் சென்று முத்துக்குறி போட்டு பார்க்கும் பொழுது அண்ணவர் தெரிவிக்கின்றார்கள், கட்டபொம்மா, உன்னுடைய மதியில் சேர்ந்த மந்திரியோ 40 தினங்களோ அல்லது 48 தினங்களுக்குள் உன்னுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்து சேர்ந்து விடுவான் தெரிவித்தார். அதன்படி நாங்கள் வந்தவுடனே எங்களுடைய மதியில் சேர்ந்த மந்திரி எனவள் 40 தினங்கள் முடிந்தவுடனே என்னுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் அண்ணவன் வந்ததும் வராததுமாக அண்ணவனுடைய மகன் சிவசுப்பிரமணியனுக்கு காதுகுத்து திருமண விழா கோலமாக நடத்த வேண்டும் என்று என்னிடத்திலே நெல் வேண்டும், பொன் பொருள் வேண்டும் அண்ணா என்று கேட்டான். அதற்கு நான் தெரிவித்தேன், மந்திரியாரே, இருந்த நெல்கள் எல்லாம் என்னுடைய வளர்ப்பு மகன் பகதூர் வெள்ளையத்தேவன் திருமணத்திற்கு செலவாகிவிட்டது, இந்த வருடம் இருந்து அடுத்த வருடம் நடத்திக் கொள்வோம் என்று தெரிவித்தேன். ஆனால் மந்திரியோ விட்டபடியால் இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அண்ணவன் கூறினான், தாங்கள் கையில் உள்ள பட்டாவாளை வாழ்த்தி கொடுத்தால் எங்காவது சென்று, குறிப்பாக பாளையங்கோட்டை சென்று 136 பட்ட நெல்லையும் கடனாக வாங்கி வருகிறேன் மன்னா என்று சொல்லி சென்றவனை மந்திரியை இன்னும் காணவில்லை. அதற்கு முன்பதாக என்னுடைய தம்பி ஊமத்துறை பாண்டியனை அழைத்தினான். பிறகு நான் எங்களுடைய மதியில் சேர்ந்த மந்திரியை எதிர்பார்க்க வேண்டும். இதோ நான் பாஞ்சாலங்குறிச்சி பகடமேனை அழைத்து வருகிறேன். இப்பொழுது நான் சிங்கள பட்டில ஓடிவா
நான் பாஞ்சாலங்குறிச்சி பகடையை எதிர்பார்க்கின்றேன். பார்த்து வருகிறேன் பகடை மகனே. பாலையா, சக்திவேல், சுப்பிரமணி, உசலம்பட்டியைச் சேர்ந்த அன்புள்ளங்கள் இங்கு மிருதங்கம் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் அவர்களுக்கும் ஆல்ரவுண்ட் இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஷென்ராஜ் அவர்களுக்கும் அன்பளிப்பை வாரி வழங்கியுள்ளார்கள். அன்புள்ளங்களுக்கு இசைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். சரி, ஓய் நான் பகடை ஆமா பகடதே பெரிய மன்னர் இருக்காருல்ல, ஆமா கூப்பிட்டுருக்கிறாரு. என்ன ஏதுன்னு தெரியல, ஏன் மட்டு மறுவாதியா போகணும். போய் தான் என்னன்னு கேட்கணும். எங்க அப்பத்தா மாணி புறச்சாட்ட வாய் போய் கேட்கணும். அப்படின்னா மட்டு மறுவாதியா போகணும். மட்டு மரியாதை போகணுமா? மரியாதை ஏங்க மரியாதைன்னு என்ன? இந்த குருமா இருக்குல்ல, குருமா. ஆமா, குருமா எல்லாம் இங்க இருக்க கூடாது. குருமாவா உருமாவா? உருமா. குருமான்னு சொன்னா ஒரு 4 புரோட்டா வாங்கிட்டு வந்துருவாரு. குருமா இல்ல, உருமா. இது அவுத்து இங்க வச்சுக்கணும். ஓ, அங்க வச்சுக்கணுமா? மரியாதை. சரி சரி சரி, அன்னவர் பாதம் பணிவோம். பிறகு அழைத்த காரணம் என்னவென்று தெரிந்து கொள்வோம். பாதம் பணிவோமே. கோரிசரணமே செய்தன் மன்னா, செய்தன் மன்னா, செய்தன் மன்னா. கோரிசரணமே செய்தன் மன்னா, கொட்டவனானமே பகடை மகள், கொட்டவனானமே பகடை மகளா. சரணமோ செய்ததினால் பகடை
வாழ்ந்திருப்பாய் பாலாறு செல்வம்மாய் வாழ்ந்திருப்பாய். மன்னர் மனபா பகடை பகடை தாங்களது பொன்னான பாதங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம் அரசே. நம்முடைய தேவி ஜக்கம் அருள் பெற்று பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய். அகட்டும் பகடை பகடை. தாங்களது சித்தமே எனது பாக்கியம். அப்படியே அகட்டும். அழைத்த காரணம் மன்னா. பகடை பகடை. தாங்களை எதற்காக அழைத்தேன் என்றால் கூறுங்கள் மன்னா. என்னுடைய தம்பி ஊமத்துறை பாண்டியன் இருக்கின்றார் அல்லவா? ஆமாங்க. அன்னபனோ அந்த உயர குற்றால மேடையிலே அமர்ந்திருப்பார். சரி. அன்னவரை நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும். ஆஹா. ஏன்? சின்ன மன்னரிங்களா? உண்மைதான். நான் போய் கூட்டி வரணுங்களா? ஆண் பகடை. ஏன் போக மாட்டேன் நீ? ஐயா நான் தாங்க போகணும், வேற யார் போவா? நீதான் போகணும். அகட்டு பகடை. மன்னா அது சீக்கிரமாக அழைத்து வருவாய். அப்படியே ஆகட்டும் மன்னா. இதோ நான் மேடையில் அமர்ந்திருக்கிறேன். சென்று வருகிறேன். அப்படியே அட சொன்னதை கேட்டீங்களா? பெரிய மன்னர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு? என்ன சொல்லிட்டு போறாரு? சின்ன மன்னரை போய் கூட்டி வரணுமா? ஆமா. என்ன வாமா? சின்ன மகாராஜா கூட்டி வர்றேன்னு சொல்லு. சர்வசாதாரணமா சொல்றீங்க? இல்லங்க கூட்டி வரலன்னு சொல்ல வேண்டியதானே? ஆஹா. பெரிய மன்னர் சொல்லி கேட்கலன்னா நல்லா இருக்காது. ஆமா. சின்ன மன்னரை நினைச்சா தான் எனக்கு கொலை குண்டக்காய் எல்லாம் ஆடுது. என்னன்னு? சாதாரணமா பார்த்தா சின்ன மன்னர் எப்படி தெரியுமா இருப்பாரு? எப்படி இருப்பாரு? கண்ணு ரெண்டு செக்க செவேரன் இருக்கும். சரி. நெஞ்ச நிமித்திட்டு இருப்பாரு. மீச துடிச்சுக்கிட்டு இருக்கும். சரி. சாதாரணமா ஒரு ஈ ஓடுனா கூட இருந்துண்டமா வெட்டுவார். ஆமா. அவ்வளவு கோவக்காரரு. கோவக்காரரு. இப்ப மங்கள கண்ணாடியில் இருக்கிறாரு. என்ன நிலைமையில இருக்காரோ? என்ன நிலைமையில இருக்கிறாரோ தெரியலையே. வெட்டில கிடக்குறாரு, போய் பார்த்துட்டு வா. இல்ல நீதான் சொல்ற என்ன நிலைமையில. கோவமா இருக்காரா சந்தோஷமா இருக்காரான்னு தெரியாது. போகலைனா இவர் மிரட்டுவாரு. ஆமா. போனா அவர் விரட்டுவாரு. அவரு விரட்டுவாரு. அதுக்கு மேல நான் இங்க நின்னா அந்த பீத்த வயலுக்கு 4 பேர் விரட்டுவீங்க. நாங்க 4 பேர் விரட்டுவா. நம்மளுக்கு எதுக்கு வம்பு? வம்பு வேணாம். நம்ம போய் சொல்லிட்டு வந்துருவோம். சொல்லிட்டு வந்துரு. போலாமே. போ. மங்கள கண்ணாடி போறோம். போ. மங்கள கண்ணாடி மேடை தேடி மன்னன செய்யணும் ஓடிவாரே, மன்னன செய்யணும் ஓடிவாரே. மங்கள கண்ணாடி மேடை தேடி மன்னன் சிவத்தையா வழி நடந்தே, மன்னன் மகனை மகன் வழி நடந்தே. ஓட்டமுள்ள பெரு நடையா ஓடியவர், ஓட்ட நல்ல பெரு நடையா ஓடி வருகிறேன். மங்கள கண்ணாடி மேடை தேடி மன்னன செய்யணும் ஓடிவாரே. ஓட்ட நல்ல பெரு நடையா ஓடி வருகிறேன் மகனை மகன். குத்து குத்து குத்து. கை வாட்டத்தை பாரு. எங்க எப்படி? பகட பகட. மாட்டை தோலை உரிக்கிற மாதிரி உரிச்சு போடுவேன். ஓ சொல்லி கட்டு. ஆமா. அப்படியே பட்டு பொறுத்தும் பக்காவா இருக்குது. அதுல வேற பொய்யா நறுக்குந்தே. தோல் எது வேணும்? ஏன் தம்பி உனக்கு எதுவும் தோல் இல்ல, அடுத்த சிவன்ராத்திரிக்கு வாங்கிக்கிறோம். இது போது தப்புச்சேன். சிவன்ராத்திரிக்கு வாங்கிக்கிறோம். பழைய தோல்ல தொறுப்பு அடிச்சாலும் அதுல அடி. புது தோலுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கடனாளி ஆயிருவேன். நான் புது தோலுக்கு ஆசைப்பட்டு தான் அப்படி போச்சு.